இப்பொழுது திமுக கட்சியில் போன ஆட்சியில் ஒரு 32 அமைச்சர்கள் இருந்தாருங்க. ஆனால் போட்டி நடந்தது, ரேஸு. யார் அதிகமாக கொள்ளையடிப்போம்? அதில் 4 பேர் முன்னணியில் இருந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி, அவர் டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், அதில் தான் அதிகமாக. இல்லைம்மா, அதை விட அதிகமாக நெடுஞ்சாலையில் வரும்ன்றான். இல்லை, அதை விட அதிகமாக பத்திரப்பதிவுத்துறை எடுத்தார் அப்படிங்கிற. இல்லை, இன்னொரு அமைச்சர். அப்படி மாற்றி மாற்றி போட்டி வருது. நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா என்ன சொன்னார்? ஒரு வருஷத்துக்குள்ள 30,000 கோடியை சம்பாதிச்சுட்டு திரு உதயநிதியும் திரு சபரீசனும் அதை எப்படி வெள்ளையாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க. தாத்தா 60 வருஷம் கருணாநிதி சம்பாதிச்சதை இவங்க ஒரு வருஷத்தில் எடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த ஆடியோ லீக் ஆனதால் அவர் அமைச்சர் பதவி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம திமுகலேயே ஸ்டாலினுக்கு அடுத்த பதவியில் இருக்கிற துரைமுருகனுடைய ஒரு நெருங்கிய சகாவான குடியாத்தம் குமரன் என்ன சொன்னார்? அப்பாவும் பையனும் திரு துரைமுருகனும் அவர் மகன் MP கதிரானந்தும் 60,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னாங்க. இப்போது 60,000 கோடி 30,000 கோடிக்கு எத்தனை சைபர் வரும்னே எனக்கும் உங்களுக்கும் ஒரு தடவை எழுதி பார்த்து விரல வச்சு கூட்டினா தான் சொல்ல முடியும். ஆனால் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் 4 லட்சம் கோடி ஊழல் நடந்ததாக திரு EPS கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கார்.